ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. நம்ம எல்லாம் படைத்த கடவுள் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு ஒரு ஆபத்து வருகிற பொழுது, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருகிற பொழுது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது, நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று கடவுள் சொல்லுகிறார். நம்மளெல்லாம் படைச்ச ஆண்டவர், நம்மளையெல்லாம் உண்டாக்கின இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுக்கு ஒரு கஷ்டம், உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படி வருகிற பொழுது என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆகையினால இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, என்ன போராட்டம் இருந்தாலும் சரி, இயேசுவே அப்படின்னு கூப்பிடுங்க. இயேசுவே நீ கூப்பிட்டீங்க அப்படின்னா அவர் உங்களிடத்துல வருவார். உங்களை படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஏன் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் வாழ வேண்டும்? உங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்களை படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க கண்ணீரோடும் வேதனையோடு கூட வாழ்வது எனக்கு விருப்பம் அல்ல. அதனால்தான் இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்க ஏன் கண்ணீரோடு வேதனையோடு கஷ்டத்தோடு கடன் பிரச்சனையோடு வியாதியோடு கூட வாழ்கிறீர்கள்? என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு சமாதானம் தருவேன், நான் உங்களுக்கு சந்தோஷம் தருவேன் என்று இயேசு அழைக்கிறார். ஆபத்து கஷ்டம் பிரச்சனை போராட்டம் வருகிற பொழுது இயேசுவேன்னு நீங்க கூப்பிடுங்க, கூப்பிட்டு பாருங்க, அவர் உங்க பக்கத்துல வருவார். 2 கண்ணு தெரியாத ஒரு குருடன், தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்குன்னு கூப்பிட்டான். பாருங்க, ஒரு குருடன் தான் கூப்பிடுறான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து அப்படி அவனை விட்டுட்டு போகல. ஏன்னா குருடனை படைத்தவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். உங்களை படைத்தவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். என்னை படைத்தவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதனால பாருங்க, அந்த குருடன் கூப்பிட்டான். உடனே நின்னு ஏசப்பா கேக்குறாங்க, நான் உனக்கு என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்யணும்? அவன் சொல்றான், நான் பார்வையடையணும், உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுதுன்னு சொன்னார். பிறவி குருடன் பார்வையடைந்தான். இயேசுவே நீ கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே நீ கூப்பிட்டான். அவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கினார், அற்புதம் செய்தார். அதே போல நீங்க உங்க கஷ்டத்துல இயேசுவேன்னு கூப்பிடுங்க, உங்க வியாதியில இயேசுவேன்னு கூப்பிடுங்க, உங்க பிரச்சனையில இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அவர் உங்க பக்கத்துல வருவார். அவர் உங்க கண்ணீரை துடைப்பார், உங்க கஷ்டத்தை மாற்றுவார், உங்க வியாதியை சுகமாக்குவார். ஏனென்றால் நம்மளெல்லாம் படைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இப்படி வந்து உங்களுக்கு நாங்க சொல்றோம் பாருங்க, அதே போல என்கிட்ட வந்து 2 பேர் சொன்னாங்க, நான் அந்த சமயத்துல வியாதிப்பட்டு இருந்தேன், மரணப்படுக்கையில் இருந்தேன், மருத்துவமனையில் இருந்தேன். இயேசுவை நம்புங்க, இயேசுவை கூப்பிடுங்க, இயேசு உங்களுக்கு சுகம் தருவார்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு இயேசுவே நீ கூப்பிட்டேன். என்னை படைத்த இயேசு என் பக்கத்துல வந்தார், என்னை தொட்டார், சுகமாக்கினார். நான் இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறேன் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு போட்ட உயிர் பிச்சை. அன்னைக்கு ஏசப்பா என் பக்கத்துல வந்து என்னை தொட்டு சுகமாக்கல அப்படின்னா நான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே மண்ணுக்கு மண்ணாய் போயிருப்பேன். எல்லாரும் என்ன மறந்திருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு போட்ட உயிர் பிச்சை. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்ற அந்த வார்த்தையின்படி நான் இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன். ஏசப்பா என் பக்கத்துல வந்தாங்க, என்னை தொட்டாங்க, சுகமாக்கினாங்க. அதே போல இன்னைக்கு நீங்களும் கூப்பிடுங்க. என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, அவரை நோக்கி கூப்பிடுங்க. யார் வேண்டுமானாலும் இயேசுவை கூப்பிடலாம். முழு உலகத்திற்கும் ஆண்டவர் இயேசு. அதனால அவரை நோக்கி கூப்பிடுங்க.
அறை வீட்டுக்குள்ள இருந்து கூப்பிடுங்க. உங்க கண்ணீர் மாறும், உங்க பிரச்சனை தீரும், வியாதி மாறும், எல்லா கஷ்டமும் நீங்கும். இப்போ உங்களுக்காக நான் ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறேன். என்னோடு கூட இணைந்து இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஏசப்பான்னு நீங்க ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னா, இருதயத்துல ஏசப்பாவை நினைப்பீங்க அப்படின்னா, நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வார். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் அன்றோ மரிச்சிருப்பே. பரலோக தகப்பனே, இந்த நாள்ல அப்பா இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜபிக்கிறப்பா. நீங்க என்னை தேடி வந்து தொட்டு சுகமாக்கினீங்க. அதே போல யாரெல்லாம் இயேசுவேன்னு இருதயத்துல கூப்பிடுறாங்களோ அத்தனை பேருடைய உள்ளத்திலையும் நீங்க வந்து அவர்களுடைய இல்லத்திற்கு வந்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதி கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னீங்களே. ஒரு குருடன் கூப்பிட்டான், என்ன செய்யணும்னு கேட்டு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டு அற்புதம் செஞ்சீங்க. அதே போல உம்மை நோக்கி கூப்பிடுகிற அத்தனை பிள்ளைகளுக்கும் நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்ப அந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. கண்ணீரோடு வியாகுலத்தோடு வியாதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது இப்படி சுகமளிக்கிற வல்லமை, ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கட்டும் என்று செபிக்கிறேன். இந்த தெருவில் இருக்கிற இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும் நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி. இப்படி ஆசீர்வதிக்கிற கரம் நீட்டப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.